ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர்த்துக்கிட்ட கன்சீலர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாம், காலேஜ் போகிறோம் இல்லை டக்குன்னு எங்கேயாச்சும் ரெடியாகி போனோம் அப்படின்னா எப்படி மேக்கப் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் தீப்ஷிகா. நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபன் vlog இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு குட் வைப்ஸ்லேருந்து க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இவ்வளோ காலியாகிடுச்சு. நான் இதோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆலோவேரா, க்ரீன் டீ, ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி. இதில் பேரபென் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது. சில பேருக்கு மினரல் ஆயில் சேராது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது இல்லை. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு டோனருக்கு நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஈஸியாக ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது ரொம்ப ட்ரை ஸ்கின்னால இது நான் நிறையாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமாவே நான் கைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. அது செட் ஆகிறதுக்குள்ளே நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அங்கங்கே ஸ்கார்ஸ் இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஸ்கின்ஸ்லேருந்து பிபி க்ரீம் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. டக்குனு ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. இதோட ஷேட் நார்மலாக எல்லா ஸ்கின்க்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பவுடருக்கு லாக்மி ரோஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதுலேயே SPF இருக்குது, அதனால ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு லாக்மி ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு மெபிலைன்லேருந்து கொலோசல் காஜல் எடுத்திருக்கேன். ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு லாக்மியிலேருந்து ஐலைனர் எடுத்துக்கேன்.
ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். until then it's bye bye from deepshi. green tea face wash எடுத்துருக்கேன், green tea face wash எடுத்துருக்கேன், green tea face wash எடுத்துருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. green tea face wash எடுத்துருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கு. நான் லிப்ஸ்டிக் போடல, மாஸ்க் போடுறதுனால லிப்ஸ்டிக் போட்டால் என்ன போடலன்னா என்ன அப்படின்னு